சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது. இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்று. பிஜேபி தோன்றாததற்கு முன்பே இருக்கிறது. RSS உருவாவதற்கு முன்பே இந்த சமூகத்தில் இருக்கிறது. மதுரை வீரன் அப்படித்தான் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டான். காத்தவராயன் ஆரியமாலா கதை அதைத்தான் சொல்லுகிறது. எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான். குரத்தியை அவன் திருமணம் செய்தான். அது 2வது கல்யாணங்கிறதுனால விட்டுட்டாங்க. முருகனை வெட்டி சாய்க்கவில்லை, அல்லது வள்ளியை ஆணவ கொலை செய்யவில்லை. அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது. அது புராண கதையாகவும் இருக்கலாம், நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்கிற ஒரு கருப்பொருள் இருக்கிறது, ஒரு கண்டென்ட் இருக்கிறது. முருகன் வள்ளி என்கிற குரத்தியை திருமணம் செய்து கொண்டான். இன்றைக்கு குறவன் குரத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு. முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குரத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. அதற்கான தரவுகள் இல்லை. ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன.